இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் புலாவ் வந்து பண்ண போகிறேன். ஸோ சிம்பிள். ஸோ உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இன்கேஸ் உங்களுக்கு பன்னீர் இருந்தால் பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி ஸோ சிம்பிள் மெத்தடு, ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இது வந்து குயிக்காக ஃப்ரை ஆகிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகிருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும். வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை மிளகாய், ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொத்தமல்லி, புதினா, சீரகம், சோம்பு, ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி, ஸோ கர்டு வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கர்டு வந்து போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. நம்ம ஆல்ரெடி உப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வந்து ஊறணும். நல்லா ஊறினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். ஸோ எந்த பிரியாணிக்குன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எதுக்குனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் டேஸ்ட் வந்து சூப்பராகவும் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் தட் ஈஸியாகவும் ஆகிடும். நீங்கள் எப்போனா காலையிலே இப்போது ஒரு வேளை மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி பண்ணால் காலையிலே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை, ஒரு 1/2 hour வச்சுட்டு நான் வந்து எடுத்துருவேன். போதும், இந்த அளவுக்கு வந்து போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டோம். இது வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஆயில் வந்து போடுறோம். ஆயில் நல்லா காய்ச்சோம். பிரியாணி மசாலாவுக்கு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் ஒரு 10 minutes வந்து குக் ஆகட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா பாயில் ஆகிட்டோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து ரைஸ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். சீக்கிரமாக வந்து குக் ஆகிறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசில் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆன பிறகு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு சிம்லேயே வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ சூப்பராக வந்து வந்திருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு பத்தலைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உதிரி தான் இருக்கும். அப்போ தான் நல்லா